ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம். நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் நாம் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளும் போது ஆண்டவர் மிகப்பெரிய மாற்றத்தை நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிச்சயமாகவே ஆண்டவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த அன்புள்ள ஆண்டவரை உயர்த்த விரும்புகிறீர்கள்? ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாய்களை திறந்து நல்லா விடுதலையோடு ஹல்லேலூயா. உம்முடைய சிலுவையின் ஆசீர்வாதங்களை நாங்கள் ஆண்டவரை சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதத்தில் வந்து நாங்கள் அமர்ந்திருக்கிறோம், காத்திருக்கிறோம். ஆண்டவரே, காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிற ஆண்டவரே நாட்களில் நாங்கள் புது பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் செலவிடுகிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் அது வீணாக போகாது. அதற்குண்டான பலனை கர்த்தர் தருவார். அதற்குண்டான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் இயேசு நமக்கு உதவி செய்வார். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கவும் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தவும் நாம் வந்திருக்கிறோம். சொல்லுவோம், வாய்களை திறந்த ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் செலவிடுகிற நேரங்கள் ஆண்டவரே ஒருபோதும் வீணாக போகாது. ஹல்லேலூயா. எல்லா நாட்களையும் ஆண்டவரே ஒரு நிமிஷம் கூட எங்களுக்கு வீணாக போகாது. கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறது வீணாக போகவே போகாது. எத்தனையோ இடத்துக்கு நாங்கள் போகிறோம், நாங்கள் வேலைக்கு போகிறோம் ஆண்டவரே, வீட்டில் நிறைய நேரத்தை நாங்கள் செலவழிக்கிறோம் ஆண்டவரே, அநேக இடத்துல தேவையில்லாத நேரங்களை நாங்கள் செலவழிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒன்று மாத்திரம்தான் தெரியும், கர்த்தருடைய சமூகத்தில் நான் செலவழிக்கும் நேரங்கள் ஒருபோதும் கர்த்தர் இதை வீணாக போக விட மாட்டீர். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் செலவழிக்கிற நேரங்கள் ஆண்டவரே அது ஒருபோதும் வீணானதல்ல. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நாம் இங்கே வருவோமானே நமக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் இயேசு நம்மை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். உங்கள் மீதும் என் மீதும் அவர் ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கிறதுனால தானே இப்படிப்பட்ட ஜெபங்களை கர்த்தர் ஏற்பாடு செய்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு ஏற்பாடு செய்கிறதனுடைய மிகப்பெரிய நோக்கம் என்ன? அவர் நம்மேல் அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் இந்த இணையதளத்தின் மூலமாக பார்த்து கொண்டு இருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாய்களை திறந்து இருக்கிற இடங்களிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றைக்கு ஆண்டவர் இயேசு சிலுவையில் மரித்தது நிமித்தம் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எவ்வளோ பெரிதாக இருக்கிறது. இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில பிரதானமான காரியமாக இருக்கணும். எவ்வளோ காரியத்தை நம்ம யோசிக்கிறோம், எவ்வளோ காரியத்தை நம்ம நினச்சி பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் இந்த இயேசு நமக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய காரியம், கல்வாரி சிலுவையில் கர்த்தர் தம்முடைய சரீரத்தை பிற்க கொடுத்து, ஓ ஸ்தோத்திரம், தம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக கொடுத்து நம்மை அவருடைய சமூகத்தில், ஓ ஸ்தோத்திரம், அவருடைய சமூகத்தில் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்குவீராக. சொல்லுங்க, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில இருக்கிற தடைகள் நிர்மூலமாகட்டும். ஹல்லேலூயா. உம்மை ஜெபிக்க விடாமல், உம்முடைய பாதத்தில் நாங்கள் கிட்டி சேர விடாமல் இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் இப்பொழுதே நாங்கள் ஆண்டவரை கட்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கிட்டி சேர விடாமல் ஆண்டவரே எங்கள் சரீரமே தடையா இருக்குமானால் ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் சொல்லி ஜெபிக்கிற நேரத்திலே இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை இந்த இடத்துல அனுப்பி தந்து ஆண்டவரே எங்கள் சரீரத்தை நீர் பலப்படுத்துவீராக. உம்மை ஆண்டவரே ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, நாங்க எங்க டிஸ்ட்ராக்ஷனை திருப்பாம ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை பார்க்க வந்திருக்கிறோம் என்ற நோக்கத்தோடு ஆண்டவரே உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்லுவீங்க, ஓ நானும் இயேசுவும் நானும் உம்மை நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். எங்க அக்கம் பக்கத்தில் நடக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது ஒருபோதும் எங்களை ஆண்டவரே எங்க திசையை திருப்ப முடியாது. இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்த்து இந்த மாலை நேரத்தில் நீர் எங்களுக்கு சொல்லவிருக்கிற காரியங்களை எங்க வாழ்க்கையில நாங்கள் அதை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, சிலுவை குறித்த உபதேசங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள, ஆண்டவரே சிலுவையின் மேன்மைகளை நாங்கள் அறிந்து கொள்ள, ஆண்டவரே ஒருவன் என்னை பின்பற்ற வேண்டுமானால் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னீரே. இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு உம்முடைய சமூகத்தில் உம்மை பின்பற்றும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே,
தொடர்ந்து எங்கள் மத்தியிலே நீர் மகிமைப்படும் ஆண்டவரே. நாங்கள் எந்த காரியத்தையும் யோசிச்சு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமராமல் ஆண்டவரே தொடர்ந்து உம்மை தியானிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை உயர்த்த ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்த எங்களுக்கு நீங்க முழு மனதோடு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் நாங்கள் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவர் நல்லவர். நம்மை ஆண்டவர் கொண்டு வந்திருப்பது ரொம்ப பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. தினசரி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பது என்பது நிச்சயமாகவே ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அனுபவமாக இருக்குது. எத்தனை பேருக்கு அப்படி இருக்குது? ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வந்து அமர்ந்து கர்த்தரை துதித்து கர்த்தரை உயர்த்துவது என்பது நிச்சயமாகவே இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பலனாக இருக்குது. மற்ற காரியங்கள்லாம் என்ன செஞ்சாலும் அது எப்படி பலன் தரும்னு நமக்கு தெரில. அந்த பலன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நாம் காத்திருக்கிற, நாம் செலவிடுகிற எல்லா நிமிடங்களும் கர்த்தர் நமக்கு பலன் தந்து நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற ஒரு மிகப்பெரிய காரியம், கல்வாரி சிலுவையிலே நம்முடைய ஜீவனை கொடுத்தது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை அவர் தந்து நம்மை நன்றாக வாழ வைத்திருக்கிற அற்புதமான ஆண்டவர். இந்த ஆண்டவருக்கு இந்த பாருங்க, ஒரு சில நேரத்தில் யாருக்கு வேணா நம்ம நன்றி சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம அதை நிரப்பும் போது சில இடத்துல மேண்டேட்ரி ஃபீல்டுன்னு இருக்கும். அதாவது அதை நிரப்பித்தான் ஆகணும். அதை நிரப்பாமல் நீங்கள் போக முடியாது. உதாரணத்துக்கு என்ன பேர், ஃபோன் நம்பரு இதெல்லாம் கொடுத்து பின்பு டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. என்ன சில நேரத்தில் நமக்கே நம்ம டேட் ஆஃப் பர்த் மறந்துடும் பாருங்க. அந்த நேரத்தில் நம்ம பிறந்த தேதி எழுதாமல் அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய் பூர்த்தி செய்யாமல் நம்ம அதை பண்ணவே முடியாது. அது மேண்டேட்ரியாக இருக்குது, அது அவசியமாக இருக்குது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியமான ஒன்று என்னென்னா, ஏசப்பாக்கு நன்றி சொல்லுவது ரொம்ப அவசியமான, அது மேண்டேட்ரியான ஒன்றா இருக்குது. எந்த நிலையிலும் இல்லை, எல்லா நிலையிலும் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லி உயர்த்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு நமக்கு பாராட்டின கிருபைகளை நினைத்து இந்த மாலை நேரத்தில் இயேசுவை நன்றியோடு துதித்து நம்முடைய இடத்துல எழுப்பி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு சில நிமிடங்கள் எல்லாரும் சொல்லி உயர்த்துவோம். சிலுவைக்காக நன்றி, எனக்காய் மரித்தி நன்றி ஐயா, என் பாவ பாரம் சுமந்தீரே, அன்பில் தந்தீரே, உம் கிருபை தந்தீரே, உம் அன்பிற்காக நன்றி, காயப்பட்ட கரங்களுக்காய் நன்றி, உம் இரத்தத்தாலே கழுவி என்னை மன்னித்து என்னை அரவணைத்தீரே. உயர்த்துவோம் மாற்றினீரே, இயேசுவே மாற்றினீரே, சிங்காசனத்தின் ராஜனே, ஜெயமாக ஆள்பவரே, உயர்ந்தவர் உன்னதரே, தேவகுமாரன் நீரே, அன்பின் சொரூபி அடிக்கப்பட்டீர், பாத்திரர் நீரே, பாத்திரர் நீரே. எல்லாரும் சொல்லும் சிலுவைக்காக, சிலுவைக்காக நன்றி, எனக்காய் மரித்தி நன்றி ஐயா, என் பாவ பாரம் சுமந்தீரே, அன்பை தந்தீரே, உம்
காயப்பட்ட கரங்களுக்காய், காயப்பட்ட கரங்களுக்காய் நன்றி. உம் ரத்தத்தாலே கழுவி என்னை மன்னித்து என்னை அரவணை தெய்வமே, பாத்திரர் நீரே, நீரொருவரே, நீரொருவரே, பாத்திரர் நீரே, பாத்திரர் நீரே. ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லும், பாத்திரர், பாத்திரர் நீரே. உங்க சத்தம் கேட்கட்டும். இயேசுவே பாத்திரர், சிங்காசனத்தின் ராஜனே, ஜெயமாக ஆள்பவரே, உயர்ந்தவர் உன்னதரே, தேவகுமாரன் நீரே, பாத்திரர் நீரே, எங்கள் தெய்வமே, பாத்திரர் நீரே, பாத்திரர் நீரே, ஹல்லேலூயா, பாத்திரர் நீரே. தெய்வமே, இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். எங்கள் வாழ்க்கையில் பாத்திரமில்லாத எங்களை ஆண்டவரே ஒரு நன்மையான பாத்திரமாய் மாற்றி உம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு எங்களை கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவரே, விலையேற பெற்ற உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து எங்களுக்கு செய்தவற்றை நாங்கள் நினைக்கும் போது ஆண்டவரே, உருகாத நெஞ்சும் உருகும் என்று நாங்கள் ஆண்டவரை பார்க்கிறது போலவே இந்த மாலை நேரத்தில் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும் போது ஆண்டவரே, உண்மையாய் உம்மை நாங்கள் உயர்த்தும் போது உம்முடைய நாமம் எங்கள் நடுவே மகிமைப்படட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய வல்ல கரத்துக்குள் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம், தேகம் இது எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாலை நேரத்தில் நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஆண்டவரே, நீர் எங்களை ஆளுகை செய்யும், நீர் எங்களை ஆளுகை செய்யும், நீர் எங்களை ஆளுவீர். ஆனால் நிச்சயமாகவே அந்த ஆளுகை எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். எந்த மனுஷன் எங்களை ஆளுகை செய்தாலும் அந்த ஆளுகை பிரயோஜனம் உள்ளதல்ல. ஆனால் எங்கள் இயேசு எங்களை ஆளுகை செய்யும் போது அந்த ஆளுகை எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கு நீர் எங்களை ஆளுகை செய்யும்படி உம்முடைய கரத்திலே எங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து உம்முடைய சத்தியத்தை ஆண்டவரே, சிலுவையின் ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள, நாங்கள் புரிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை நீர் திறப்பீராக. அன்றைக்கு எலியாவனுடைய வேலைக்காரனுடைய கண்களை நீர் திறந்தீர். அப்பொழுது ஆண்டவரே, அவன் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, கர்த்தர் செய்கிற அதிசயங்களை அவன் பார்க்கும்போது அவனுடைய இருதயம் எப்படி மகிழ்ச்சி அடைந்ததோ, எப்படி அவன் ஆச்சரியப்பட்டானோ
அப்படிப்பட்ட விதத்தில் இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற சத்தியங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியப்படத்தக்க விதமாக ஆண்டவரே, சிலுவையில் எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதா என்று நாங்கள் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவரே, இந்த சத்தியத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக்கி கொள்ள நாங்கள் ஆர்வமோடு காத்திருக்கிறோம். எங்களோடு பேசும், நீர் ஊழியம் செய்யும். இயேசுவின் நல்ல நாமத்தில் நாங்கள் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 4ஆம் நாளிலே இந்த சிறப்பு ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். இன்றைக்கு வருவதற்கு எவ்வளோ தடைகள், ஆனால் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நேற்று நாம் படித்த ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், சிலுவை பற்றிய உபதேசம் என்று நாம் வாசிக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கு எனக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சிலுவை பற்றிய உபதேசம், பல உபதேசங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறது. நேற்று அதையெல்லாம் பார்த்தோம். புத்தருடைய உபதேசங்கள் போதி மரத்தின் அடிவாரத்திலிருந்து வந்த உபதேசங்கள். அப்படி அநேக உபதேசங்கள். சாது சுந்தர சிங் எழுதிய உபதேசம் திருவடி உபதேசம். ஆனால் ஆண்டவர் இயேசுவின் உபதேசம் கொல்கதா மலையிலிருந்து வந்தது. கல்வாரி சிலுவையிலிருந்து உபதேசித்த வார்த்தைகளை தியானிக்க இந்த 21 நாளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நேற்று வாசித்தோம் அவருடைய அன்பின் உபதேசம், அவருடைய சிநேகிக்கிற, உங்களை நேசிக்கிற உபதேசம், உங்கள் மேல் அன்பு செலுத்துகிற உபதேசம் நேற்று பார்த்தோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று நாம் நேற்று வாசித்தோம். அதுதான் ஆண்டவர் காட்டுகிற அன்பின் உபதேசம். அவருடைய அன்புக்காக கர்த்தரை நாம் துதிப்போமாக. இன்றைக்கு பார்க்கிற வசனம், உங்களையும் என்னையும் மகனே மகளே நாங்கள் உன்னை மன்னிக்கிறேன் என்ற ஒரு உபதேசம் கல்வாரி சிலுவையிலிருந்து, கொல்கதா மலையிலிருந்து நமக்கு வருகிறது. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று உள்ளம் உருகி அவர் ஜெபித்தார். இந்த பாவ மன்னிப்புக்காக தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தை ஊற்றி கொடுத்தார். அந்த ரத்தம் தான் எல்லா பாவங்களையும், யோவான்ல 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று நாம் வாசிக்கிறோமே. அந்த காரியத்தை எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, அவருடைய ஐஸ்வரியத்தின்படி அவருடைய இரக்கத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய இரக்கம்தான், அவருடைய மன்னிப்பே நமக்கு ஒரு இரக்கம் காட்டுவதை போல் இருக்கிற. இந்த இரக்கம் இல்லைன்னா மன்னிச்சிருக்க மாட்டார். இந்த இரக்கத்தினால்தான் அவர் அதை பாவத்தை மன்னிக்கிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, இயேசு கிறிஸ்துவாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. கொலோசியர் 1:14. எபேசியர்ல பார்த்தோம், அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது. இங்கே நாம் வாசிக்கிறோம், அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. 2 வசனத்திலையும் வாசிக்கிறோம். உலகத்தில் ஆயிரக்கணக்கான மதங்கள் இருக்கிறது, பல கோடி தெய்வங்கள் இருக்கிறார்கள், தத்துவ ஞானிகள் இருக்கிறார்கள். அவர்கள் யாரும் எந்த மதத்திலும் பாவ மன்னிப்பை குறித்து எங்கேயுமே எழுதப்படவில்லை. யாரும் அதை அழுத்தி போதிக்கவில்லை என முடியாது. ஆனால் இந்த உலகத்திலே யாரிடத்திலும் நமக்கு மன்னிப்பில்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மை மன்னிக்கிறவர். ஆமென். ஆகவேதான் ஏசாயா 53:5 நாம் வாசிக்கிறோம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய பாவத்தின் அக்கிரமம், பாவம், அதனால்தான் அவருக்கு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை வேற யார் எந்த தெய்வத்து மேலேயும் வரல, இயேசுவின் மேல் வந்தது. கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். நிறைய புனித ஸ்தலங்களுக்கு நிறைய பேர் போறாங்க. கேட்டு பாருங்க ஏன் போறாங்கன்னு. சமீபத்தில் இப்போ ராமர் கோயிலுக்கு எங்க ஏரியாவில இருந்து போயிட்டு வந்தாங்க. ஏன் போறாங்க? டூரா, சுத்தி பார்க்கவா? அங்க போயிட்டு வந்தா ஒரு மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாவ மன்னிப்பு கிடைக்கும், விமோச்சனை கிடைக்கும், சொர்க்கம் போயிடலாம். இஸ்லாமியர்கள் வருஷத்துல ஒரு முறையாவது மெக்கா மெதினா போயிட்டு வந்துடணும். அங்க போயிட்டு வந்துட்டா போதும். பல
காசியில் போய் அந்த தண்ணியில் மூழ்கி வந்துட்டாலே பாவம் நிவர்த்தி ஆகும் என்று சொல்லுகிறார். என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு அநேக புனித ஸ்தலங்களுக்கு போக காரணம் அவ்வளோ பணம் செலவு பண்ணி பாவம் மன்னிப்பு பெறதான். சில தர்மம் செய்கிறார்கள், அநாத பிள்ளைகள் எடுத்து வளர்த்துறாங்க. அவங்கள போய் கேட்டு பாருங்க, இப்படியாவது நமக்கு விமோச்சனம் கிடைக்குமா, மன்னிப்பு கிடைக்குமா? எங்க பங்களா ஸ்டாப் சர்ச்சில் ஒரு பெண்கள் ஆஸ்பத்திரி இருக்கு, பிரசவ ஆஸ்பத்திரி. அந்த ஏரியாவுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட். அது எல்லாரும் அங்கே போனால் நல்ல சுகமாய் வர்ற மாதிரி அவங்க சந்தோஷமாக போவாங்க. அது ஒருவர் அந்த இடத்த கொடுத்துருக்கிறார் இலவசமாக. இப்படி பல ஏக்கர் இடங்கள். இதை ஏன் கொடுக்குறாங்க? அப்படியாவது கொடுத்தா பாவம் மன்னிக்கப்படுமா? அவ்வளோ பாவம், நம்ம குடும்ப பாவம், முதியோர்கள் பாவம், முன்னோர்கள் பாவமெல்லாம் இருக்கே, இப்படியாவது தான தர்மம் செஞ்சாவது பாவம் மன்னிக்கப்படுமா என்று சிலர் அப்படி செய்கிறார்கள். சிலர் பள்ளிக்கூடங்களை கட்டி தருகிறார்கள், சிலர் ஆஸ்பத்திரி கட்டி வைத்திருக்கிறார்கள். கோயிலுக்கு பல ஏக்கர் 100 ஏக்கர் எழுதி வைக்கிறாங்க. இப்படியாவது எழுதி வச்சா நம்ம சந்ததி சொர்க்கத்துக்கு வந்தா நல்லா இருக்குமே சொல்லி இதெல்லாம் செய்கிறார்கள். அன்னதானம் போடுகிறார்கள். ஆஸ்பத்திரியில் பெட்டில் இருக்கிறவங்க ஊசி மாத்திரை எல்லாம் பயந்துட்டு ஓடியாந்துடுறாங்க. ஸ்கேன் எடுக்கணும், ஆப்ரேஷன் பண்ண பயந்துட்டு வெளியே வந்து ஆஸ்பத்திரி வாசலில் படுத்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு யாருமே இல்லை. ஒருத்தர் டெய்லி அவங்களுக்கு 200 பேருக்கு சாப்பாடு இலவசமாக கொடுக்குறாரு. மதியம் அங்கே வேனில் வந்து கொடுக்குறாங்க. தர்மம் செய்கிறாங்க, அப்படி தானம் பண்ணுற ஏதோ செஞ்சு பார்க்குறாங்க, எப்படியாவது பாவம் மன்னிக்கப்படுமா என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நீ யாரா இருந்தாலும், உங்களுடைய பாவம் எப்படிப்பட்டதா இருந்தாலும், இன்றைக்கு அந்த கல்வாரி இயேசு அண்டை வாருங்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். இலவசமாய். நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணி எங்கேயும் ஓட வேண்டியதில்லை. ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்தால் போதும். ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழே பூமியின் மேலே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்படுவதற்கு கட்டளையிடப்படவில்லை. அவருடைய ஒரே நாமம் இயேசுவின் நாமம்தான் பாவங்களை போக்குற நாமம். இயேசு என்றால் இரட்சகர், பாவத்திலிருந்து ரட்சிப்பவர் என்று அர்த்தம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பாவங்களை மன்னிக்க சிலுவை அண்டை வாருங்கள். சிலுவை அண்டை வாருங்கள். ஒருவன் வந்தான், பாவியாகி என் மேல் கிருபையா இறங்கும் என்று ஒரு தாழ்மையான ஒரு சின்ன ஜெபம் பண்ண. நீங்க அப்படி சர்ச்சில் வந்து செய்யுங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்க பாவங்களை மன்னிப்பார். கர்த்தருடைய நாம் ஸ்தோத்திரம். சங்கீதம் 32ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, 1-2. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் தான் பாக்கியவான். யார் யாரோ இப்ப பெரிய பாக்கியவான் போல காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கணும். எவனுடைய மீறுதல்கள் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மன்னிப்பு நமக்கு அவசியம். இந்த 4ஆம் நாளிலே நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது, ஆதியாம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்க, பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். யோபு பக்தன் ஒரு வார்த்தை சொல்றார், 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், வாழ வயதின் பாவங்கள் எலும்புகளோட படுத்திருக்குமா. போகாதான், அவ்வளவு சீக்கிரம் போகாதான், அதோடு நின்று விடுவதில்லை, பாதாளம் வரைக்கும் கொண்டு போகிறது. எலும்போடு விட்டு விடாமல் பாதாளம் வரைக்கும் கொண்டு போகிறது. ஆகவே இந்த மாலை நேரத்தில் முதலாவது நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி, நீங்கள் இருக்கிற இடத்துல, ஆண்டவரே என்னுடைய பாவங்கள், என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய குற்றங்கள், என்னுடைய பலவீனங்கள் எதுவானாலும் நீர் ஆண்டவரே நீர் விடுதலை தாரும் என்று எல்லாரும் ஜெபிப்போமாக. எல்லாரும் ஜெபிப்போமாக. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொருடைய ஆண்டவரே குறைகள், குற்றங்கள், இது பாவம் என்று எங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பாவமா என்று நினைக்கிற அநேக காரியங்கள் உண்டு. விபச்சாரம், வேசித்தனம், கொலை, கொள்ளை, இதுதான் பாவம் என்று நினைக்கிறார்கள். ஆண்டவரே போட்டி, பொறாமை, ஒருவருக்கு விரோதமாய் எழும்புவது, ஜாதிக்கு விரோதமாய் ஜாதிகள் எழும்புகிறது, பழி வாங்குகிறது. ஆண்டவரே இந்த கெட்ட கிரியைகள் எல்லாம், இவைகளெல்லாம் ஆண்டவரே நீர் மன்னிப்பீராக. மனமிறங்கி இறங்கி ஒரு உதவி செய்வீராக. அந்த குடும்பங்களில் இருக்கிற இப்படிப்பட்ட பாவ சாபங்கள் எல்லாம் விலகுவதாக இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்டவருடைய ரத்தம் உங்கள் மேல் தெளிக்கப்படும். ஆண்டவர் இயேசு ஒருவர் மாத்திரமே பாவங்களை மன்னிக்க அதிகாரமுடைய தெய்வம். அல்லேலூயா. அவரிடத்தில் வந்தால் உங்களுடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல கர்த்தர் மாற்றுவார். உங்கள் பாவங்களை முதுகுக்கு பின்னாக எரிந்து போடுவேன் சொல்லியிருக்கிறார். இனி உங்கள் பாவத்தை நினையாதிருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இனி உங்கள் பாவத்தை கடலின் ஆழத்திலே எரிந்து போடுவேன் என்று சொல்லியிருக்கிறார்.
உங்கள் பாவங்களை நீ தொடர்ந்து உங்களை தொடர்வதில்லை, நன்மை கிருபை உன்னை தொடரும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே இதற்காக நாங்கள் கல்வாரி அண்டை ஓடி வருகிறோம். அப்பா, எங்களுடைய பாவங்கள் எதுவானாலும் ஆண்டவரே நீக்கி எங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தமாக்குவீராக. உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு எங்களை தகுதிப்படுத்துவீராக. இன்றைக்கு இதற்காக அநேக புனித ஸ்தலங்களுக்கு ஓடுகிறவர்கள், பணங்களை செலவு பண்ணுகிறவர்கள், தான தர்மங்களை செய்கிறவர்கள், ஏழை எளியவர்களுக்கு ஏதோ செய்கிறார்கள், ஆனால் அவருடைய பாவம் மன்னிக்கப்படுவதில்லை என்பதை உணர்ந்து இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்பை ரட்சிப்பை சம்பாதித்து ஆண்டவரே உமக்காக பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக உதவி செய்யும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மூன்றாவது கலாத்தியர் 3:13 நம்ம எல்லாருக்கும் தெரியும். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். சாபம் முறிக்கிற நம்முடைய ஆண்டவர் கல்வாரி சிலுவைக்கிட்டே வரும்போது சாபங்கள் முறிக்கிறது. முள் என்றாலே சாபம். ஆகவேதான் இயேசுவுக்கு தலையில முட்கிரீடம் சுட்டப்பட்டது. அந்த முதல் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது அங்கே முள்ளெல்லாம் ஆண்டவர் விளைய செய்தார். முட்கள் என்றாலே சாபத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவேதான் ஸ்தோத்திரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் அப்படின்னா மரத்திலே, கல்வாரி சிலுவையின் மரத்திலே இயேசு நமக்காக சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். இந்த மாலை நேரத்திலே ஸ்தோத்திரம், உங்கள் அநேக வீடுகளில் சில சாபங்கள் இருக்கிறது. போய் ஜெபிக்கும் போதே தெரியும். பல வீடுகளுக்குள்ளே சாபங்கள் இருக்கிறது. வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை, இருளடைந்து கிடக்கிறது அநேக வீடுகள். ஸ்தோத்திரம், எதை செய்தாலும் முன்னேற்றம் வரமாட்டேங்குது, கடன் பிரச்சனை மாற மாட்டேங்குது, பிள்ளைங்க படிக்க முடியல, பாஸ் பண்ண முடியல. ஸ்தோத்திரம், வேலை கிடைக்க மாட்டேங்குது, படித்த அளவுக்கு வேலை கிடைப்பதில்லை. சம்பாதித்ததெல்லாம் பணமெல்லாம் பொத்தலான பையில போடுவது போலவே இருக்கிறது. மீதம் எடுத்து பேங்க்ல போட்டு வைக்க முடியல, மீதம் எடுக்க முடியல. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் சாபம். ஆகவே ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் நம்முடைய சாபங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார். ஆமென். இந்த கல்வாரியிலே நமக்காக சாபத்தை சுமந்து தீர்த்த ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்க இந்த 4வது நாள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உபாகமம் 23:5 உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால், கவனிங்க, அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாய் கர்த்தர் அந்த சாபத்தை எனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஆமென். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை வைத்து இன்றைக்கு நீங்க ஜெபிக்க போறீங்க. அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். எந்த சாபமாயிருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம். சாபம் பல விதத்திலே நமக்கு வருகிறது. உங்களுக்கு தெரிந்த ஏதாச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். சாபம்லாம் எப்படி நம்ம வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள வருகிறது, தேசத்தில் அந்த சாபம் ஜனங்களை எப்படி பிடிக்கிறது, உங்களுக்கு தெரிந்த சொல்லுங்க. பொறாமையினால் மற்றவர்களை சபிக்கிறார்கள். நம்ம இப்படி இருக்கோம், அவன் நல்லா இருக்கானே. நம்ம குடும்பத்துக்குள்ளேயே சிலர் அப்படி இருப்பாங்க, கூட பிறந்தவர்களுக்குள்ளேயே இருப்பாங்க. நம்ம நல்லா இருக்க பிடிக்காத பொறாமையினாலே சபிப்பார்கள். அவன் நல்லா இருக்கக்கூடாது என்று பொறாமையினால் சபிப்பார்கள். நீங்கள் ஏதாவது கடன் வாங்கியிருப்பீங்க, அதை திருப்பி கொடுக்கலன்னா சபிப்பாங்க, திட்டிட்டு போவாங்க. அப்புறம் சண்டையில் சபிப்பாங்க, கோபத்தில் சபிப்பாங்க. இன்னும் பத்தாதுன்னு சொல்லி இன்னும் நம்மளை ஒரு வழி பண்ணணும்னு சொல்லி மந்திரவாதியின் இடத்துல போய் பணம் கொடுத்து அவன் நம்மளை ஏவி விடுறான். அதெல்லாம் சாபம். நம்மளை சபிப்பதுக்காக தான். கை கால் வரக்கூடாது, இந்த குடும்பம் படுக்கை ஆயிடணும், முடங்கிடணும். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை இல்லவன். யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. அதை நம்ம விசுவாசிக்கிறோம். நம்ம ஜபந்தான். நம்ம பெரிய ஆண்டவரிடத்தில் வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவன். ஆகவே அற்பமான அந்த மனிதன் மந்திரவாதியிடத்தில் நாம் போவதில்லை. பணம் கொடுத்து பில்லி சூனியம் செய்து ஏவுகிறார்கள். ஜனங்களுக்கு எப்படியாவது சாபம் வரணும்னு சொல்லி இவைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாம் ஸ்தோத்திரம். சில முற்பிதாக்கள் செய்த பாவங்கள், சில குடும்பத்தில் சாபங்கள் வந்திருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் அந்த சாபங்களை எல்லாம் சிலுவையிலே முறித்தார். அல்லேலூயா. முறிக்க வல்லமையுள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
நெகேமியா 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவருடைய பெயர் இப்படி குறிப்பிடும்போது, நெகேமியா ஆண்டுடைய பெயரை குறிப்பிடும்போது, அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்களுடைய தேவன். அல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த வசனம். அல்லேலூயா. நெகேமியா 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்கள் என்றென்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா இது சுருக்கமாக சொன்னால், அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்களுடைய தேவன் என்று நெகேமியா குறிப்பிடுகிறார். அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவன். இந்த 4ஆம் நாளிலே நீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் சாபங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் இப்பொழுது திருப்புகிறார். அப்படி திருப்பணும்னா ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எங்கள் சாபங்கள், ஆண்டவரே, என் பிள்ளை மேலே இருக்கிற சாபம், குடும்பத்தின் மேல் இருக்கிற சாபம், ஆண்டவரே, எங்கள் சந்ததியின் மேல் இருக்கிற சாபம், எல்லாம் எங்கள் தேசத்தின் மேல் இருக்கிற சாபங்கள் அகன்று போவதாக அதை நீ திருப்புகிற தேவனாய் இருக்கிறீர் என்று நெகேமியா அறிக்கை செய்கிறது போல நாங்களும் இப்பொழுது அறிக்கை செய்கிறோம். அப்பா, அது எங்கள் குடும்பத்தை விட்டு திரும்பட்டும் இயேசுவின் நாமத்திலே. உங்களுடைய பிள்ளைகளை விட்டு, சபை விட்டு வெளியேறட்டும், விசுவாசிகளை விட்டு வெளியேறட்டும். இன்றைக்கு அந்த சாபத்தை முறிப்பீராக. கல்வாரி சிலுவையிலே சாபங்களை முறித்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். அது முறிக்கப்பட்டு போவதற்காக நன்றி. கரங்களை தட்டி விசுவாசத்தோட ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. கடைசியாக மத்திய 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் இதே வார்த்தை இருக்கிறதா? நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். சிலுவையின் உபதேசம் என்ன? சிலுவையில் நமக்காக காயப்பட்டு தழும்புகளால், இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். குணமாக்கும்படி கீலேயாத்தின் பிசின் தைலம் நம்மேல் இன்றைக்கு இறங்கி வரப்போகிறது. அதற்காகவே அவர் இரத்தத்தை சிந்தி நம்முடைய பலவீனங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 53:5 இதே வசனம் இருக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இந்த வசனம் இருக்கு. இவைகள் எல்லாம் நமக்கெல்லாம் தெரிந்த வசனங்கள். ஆகவே உங்களை வியாதி நிமித்தம் டாக்டர் ஒரு வேளை இது சரியாகாது, கொஞ்ச நாள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கைவிட்டிருக்கலாம். நான் ஒரு முறை பெங்களூரில் செக் பண்ணும்போது டாக்டர் சொன்னார், உங்களுக்கு அந்த வயசெல்லாம் தாண்டிருச்சு, அது அப்படியே தான் இருக்கும், மாத்திரை சாப்பிட்டு காலத்தை ஓட்டுங்க அப்படிங்கிறார். அப்படியே தான் இருக்குமா? மாத்திரை சாப்பிட்டு கொஞ்ச நாள் அப்படியே, அதுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்ட்டார். அப்படி டாக்டர் சொல்லுவார், அதை கர்த்தர் சரிப்படுத்துவார். அன்றைக்கு சொன்ன சூழ்நிலை, இனிமேல் நீங்கள் நிற்கக்கூடாது சார், பாஸ்டர் சார், நீங்கள் இனிமேல் நிற்கக்கூடாது. அன்னைக்கு சொன்னதுலேருந்து தான் அதிக நேரம் நிற்கிற மாதிரி கர்த்தர் வச்சிருக்கிறார். தேவன் நல்லவர். என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவருடைய மனதுருக்கம் பாருங்க. நம்முடைய பலவீனங்கள் எல்லாம், நோய்கள் எல்லாம் குணமாக்க அந்த சிலுவையில், கொல்கதா மலையில் நமக்காக காயப்பட்டார். கர்த்தருடைய நாம் ஸ்தோத்திரம். அவை சுமக்க ஆண்டவர் நம்ம அதை சுமக்கக்கூடாது என்று சொல்லி நமக்கு பரிபூர்ண சுகத்தை, என்ன சுகத்தை? பரிபூர்ண சுகத்தை அறிக்கை செய்யுங்க. பரிபூர்ண சுகம் சொல்லுங்க. பரிபூர்ண சுகம். ஹல்லேலூயா. சொல்லும் போதே கர்த்தருடைய சுகமாக்கும் வல்லமை நம்முடைய சரீரத்தில் இறங்குவதாக. ஆப்பிரிக்கா தேசத்திலே ஜான் லேக் என்ற ஒரு மிஷனரி ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அந்த தேசத்திலே அவர் ஊழியம் செய்கிற அந்த நாட்டில் ஒரு கொடிய நோய் பரவினது. கொரோனாவிட மோசமான வியாதி. நமக்கெல்லாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு ஞாபகம் லேசாக இருக்கு. நீங்கள் எப்படி கேள்விப்பட்டீங்கன்னு தெரில. அதோடைய பேர், அந்த நோய்க்கு பேர் பிளேக். அந்த பிளேக் பயங்கரமான ஒரு நோய். அது என்ன பண்ணுமா, அது வந்தவங்க நுரை தள்ளி கீழே விழுந்து, அந்த நுரையில், அந்த நுரை வருது பாருங்க வாயிலேருந்து, அந்த நுரையிலேருந்து கிருமிகள் வேகமாக பரவும். அந்த நேரத்தில் பக்கத்தில் யார் இருந்தாலும் அவங்கள உடனே அட்டாக் பண்ணுமா. அந்த கிருமி அட்டாக் பண்ணி அவங்களும் அங்கேயே நுரை தள்ளி விழுவாங்களாம். ஆகவே அந்த ஆப்பிரிக்கா தேசத்தில் அந்த நோய் தாக்கும் போது எல்லாரும் காட்டுக்குள்ளே ஓடிட்டாங்க. நோய்க்கு பயந்து அங்கங்கே காடு, குகை எல்லாம் ஓடி ஒளிஞ்சாங்க. உயிர் பிழைக்கணும், கொடிய வியாதி, மருந்து இல்லை. அந்த நேரத்தில் ஒரு மிஷனரி, அவர் தான் பெயர் ஜான் லேக் என்ற ஒரு அருமையான மிஷனரி, அங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் அங்கே தான் ஊழியம் செய்கிறார். இந்த வியாதி வந்த உடனே ஓடி போகலை.
அதே ஊரில் இருந்து தான் ஊழியம் செய்கிறார். இதை கேள்விப்பட்ட அநேக விஞ்ஞானிகள் அதை டெஸ்ட் பண்ணியே பார்க்கணும். ஏன்னா போய் அவர் வாயெல்லாம் துடைக்கிறாராம். கர்ச்சீப்பில் இல்லை, நம்மள என்ன வச்சிருக்கிறோம், டிஷ்யூ பேப்பர். அன்றைக்கெல்லாம் அந்த பேப்பர் இல்லை. அப்புறம் கைக்கு க்ளவுஸா, அது கிடையாது. அவர் அப்படியே போய் துடைப்பாராம். அப்போ அதை அவன் விஞ்ஞானி அந்த டெஸ்ட் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கான். அவன் பக்கத்தில் வரமாட்டேங்கிறான், தூரத்தில் பார்க்கறது. டெலஸ்கோப்பா இங்கிருந்து அங்கே கடைசி பார்க்கறது அந்த அப்படி எனக்கு கிட்ட போனால் அந்த கிருமி தாக்கிரும்ட்டு அந்த பாஸ்டர் அங்கே தூரமாக நிறுத்தி, அந்த மிஷினரியை நிறுத்தி அந்த கிருமியை பார்த்துக்கிட்டு அவர் வாய் துடைக்கிறாரு, அந்த நுரையை துடைக்கிறார். அந்த நுரையிலிருந்து தான் கிருமி வேகமாக பரவுது. இந்த வியாதி கொடிய வியாதி ஆப்பிரிக்கா தேசத்தையே ஏராளமான ஜனங்களை அழித்த நோய். அப்போ அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது நல்லா தெரியுதான். கவனிங்க, விஞ்ஞானிகள் சொல்றாங்க, அவர் துடைக்கிறாராம், அந்த கிருமிகள் அவர் கையில படாம செத்து மடிந்து கீழே விழுகிறதா. அல்லேலூயா. இது நடந்த சம்பவம். ஏனென்றால் அவர் ஜெபிக்கிற மனிதன், அவர் தேவ மனிதன். மற்றவர்கள் பக்கத்தில் தூரத்தில் நின்னா கூட அந்த கிருமி பட்டு அவங்க அந்த நோயில விழுந்து சாகுறாங்க. ஆனால் எதையை வச்சு துடைக்காம, டெட்டால் போட்டு கையை கழுவாம, அதுலேயே அவரும் அந்த நுரையெல்லாம் துடைச்சி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அந்த ஊழியர் செய்து அவர் செத்துருவார்னு தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்படி இப்படி நின்று இந்த ஊழியத்தை செய்கிறார், எப்படி இந்த கிருமி அவரை தாக்கல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கண்டுபிடிச்சாங்க, ஆண்டவருடைய ரத்தம் அவர் மேலே இருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் சகல நோய்களையும் குணமாக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த கிருமியெல்லாம் அவர் தொடர யாரையெல்லாம் தொடராரோ அந்த கையில் அவர் கிருமி படுது. ஆனால் அது அப்படியே செத்து கீழே விழுகுதான். கர்த்தருடைய வல்லமையை பார்த்தீங்களா? அந்த வல்லமையினால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை தொட போகிறார். ஆமென். எல்லா விஷ கிருமிகளை எல்லாம் மடிய பண்ண போகிறார், செத்து மடிய பண்ணுகிற போகிறார். அல்லேலூயா. அந்த கிருமிகள் ஒன்றுமே அவரை தொற்றவில்லை. இந்த நோய் கிருமிகள் கிரியை செய்ய முடியவில்லை. காரணம் அவருக்குள் இருந்த தேவனுடைய வல்லமை. நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லி ஜெபிக்க போகிறோம், ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லாம் சொல்லி, ஆண்டவரே இந்த மத்திய மாலை நேரத்தில் ஆண்டவரே சிலுவையின் உபதேசம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், நம்முடைய அன்பின் உபதேசம், கல்வாரி சிலுவையிலிருந்து வந்த அன்பின் உபதேசம். அல்லேலூயா. சாபங்களை நீக்கிற உபதேசம், நோய்களை நீக்கிற உபதேசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக சுகமளிக்கிற ஸ்தோத்திரம் ஒரு உபதேசத்தை கல்வாரி சிலுவையிலிருந்து எங்களுக்கு கொடுத்தீரே, குணமளிக்கிற ஒரு உபதேசத்தை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிறதை தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே சாபங்கள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்திலே. அந்த குடும்பத்தை சாபங்களை நீக்கி அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. சாபங்கள் முறிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே. ஊழியக்காரர்களாக எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை நாங்கள் உபயோகித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ ஆசீர்வாதிக்கிறவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் என்று சொன்னீரே. நாங்கள் இந்த பட்டணத்தில் ஆசீர்வாதத்தை கூறுகிறோம், ஜனங்கள் மேல் ஆசீர்வாதத்தை கூறுகிறோம் ஆண்டவரே. சாபங்கள் முறித்து போட்டதற்காய் ஸ்தோத்திரம். நீர் அவருடைய பாவங்களை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம். நோய்களை குணமாக்குறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த கல்வாரி அண்டையில் ஓடி வருகிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட பாக்கியத்தை நீ தருவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபத்திலும் கலந்து கொண்ட யாராவதுடைய சரீரத்தில் பலவீனங்கள் இருக்குமானால், வியாதிகள் போராட்டங்கள் இருக்குமானால், ஸ்தோத்திரம், மற்றவர்களுக்கு நான் பாரமாய் இருக்கிறேனே, என்னை குறித்து யாரும் புரிந்து கொள்ளலையே சொல்லி கலங்கி வந்திருப்பவர்கள் யாராயிருந்தாலும் தொட்டு அவர்களை குணமாக்குவீராக. பரிகாரி நீதான் ஆண்டவரே, பரம வைத்தியன் நீங்க தான் ஆண்டவரே. சாபங்களை நீக்கி நோய்களை நீக்கி குணமாக்கி ஆண்டவரே ஆசீர்வாதமாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. சுக வாழ்வை கட்டளையிடும், சுக வாழ்வு துளிர்விடும் என்று சொன்னீரே. இந்த திருப்பூரில் எங்களுக்கு நல்ல சுக வாழ்வை கட்டளையிடுங்கப்பா. தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய சரீரத்தை கர்த்தர் தொடுவீராக. அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது மாத்திரமல்ல, சாபங்கள் நீக்கப்படுவது மாத்திரமல்ல, சகல நோய்களிலிருந்து இன்றைக்கு விடுதலை தருவீராக. தலையிலிருந்து கால் வரைக்கும் நம்முடைய சுகமாக்கு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த அதிகாரத்தை நாங்கள்
சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். சொல்லி ஜெபிக்கும் போது இப்பொழுதே அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே வியாதிகள் விலகட்டும். ஒவ்வொரு வியாதிகளை நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். அந்த கிருமிகள் அழிக்கப்படட்டும். அந்த ஆண்டவர் பலவீனங்கள் ஆண்டவர் மாறட்டும். இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளுவீராக. ஆரோக்கியத்தை அருளுவீராக. சௌக்கியத்தை கட்டளையிடுவீராக. உம்முடைய கீழையாத்தின் பிசின் தைலம் ஒவ்வொரு மேல் இறங்கட்டும். ஆண்டவரே, வேதனை இல்லா சுகத்தை நீ தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி அனுப்புகிறோம். ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரோடும், தூரத்திலிருந்து எங்களோடு ஜெபத்தில் பங்கு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளோடும், வேற யாராயிருந்தாலும் ஒவ்வொருவரோடும் சதா காலமும் அவர்களோடு நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென்.